கதரும் நேரமது நம் மேசிய மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசிய மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புதுதானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புதுதானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலைது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசிய மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவரோக மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவலோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானார். உன்னை மிக்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. ஜில்லான குளிர் காற்று ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசிய மண்ணில் உதித்தார். தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் தழுவி அணைக்க எந்த உள்ளம் நெகிழுதே. கொட்டும் பனையில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே உன்னை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் நெகிழுதே. அன்னை பாடி மீது மீந்தவள கண்டு காணவே பகல் வந்தன மாட்டம் சொல்லுவமா இந்த
தூதர்கள் வந்த ஆட்ட தொழுவமா என்ற உள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளார் என்னை அன்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன் அன்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். ஹல்லேலூயா. இதற்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்டெஃபி ஒரு வசனம் சொல்லுவாங்க. ஸ்டெஃபி ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை வசனங்கள் சொல்லுகிறேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடுவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் தேவனாகிய கர்த்தருடையவைகள். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். உம்முடைய ஜனத்தந்தைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோடு கூட இருப்போம், நீ திடன் கொண்டு இதை செய்யும் என்றார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போட அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அவர் இடது கை தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என அணைத்துக் கொள்கிறது. இதோ நம் மாம்சமான யாவருக்கும் உன் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உன் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின்
நன்மையினாலே வெல்லு. அப்படியே விசுவாசமும் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இதோ நான் உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்தினேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஹேனி ஒரு பாடலை பாடுவார். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தேன் நினைத்த நாளை வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தேன் நினைத்த நாளை வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்த தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்த தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நாளை வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நாளை வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஜெய்சனி கொலீக்ஸ் வசனம் சொல்லுவாங்க. Praise Lord. Memory verse. Joshua chapter 3 verse 5. And Joshua said unto the people, sanctuary yourselves, for tomorrow the Lord will do wonders among you. Exodus chapter 14 verse 14. The Lord will fight for you. You need to be still. Galatians chapter 3 verse 28. There is no longer Jew or Greek. There is no longer male and female. For all of you are one in Jesus Christ. Psalms chapter 29 verse 11. May the Lord give strength to his people. May the Lord bless his people with peace. Philippians chapter 3 verse 14. I can do all things without him who strengthened me. Proverbs chapter
22, verse 23. Listen to your father who gave you life, and don't despise your mother when she is old. Psalms chapter 37, verse 4 and 5. Take diligence in the Lord, and He will give you deceit of your heart. Give your way to the Lord, trust in Him, and He will act. Luke chapter 10, verse 42. But few things are needed, or indeed only one very chosen hand, what is better, and it will not be taken away from her. Luke chapter 19, verse 10. For the Son of Man came to seek out and to save the lost. Panitu vidum viravil kannimaiindana tuvivisidum Yesuvaravadarita Yesuvaravadarita Panitu vidum viravil kannimaiindana tuvivisidum Yesuvaravadarita Yesuvaravadarita. Alleluia, alleluia, alleluia. வார்த்தை மாம்சமானாரே, பணித்து இரவில் கன்னிமைந்தனார் புவி வீசிடும் யேசுவாரவதரித்தார், யேசுவாரவதரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை மாம்சமானாரே, உலகில் பெரிய இரட்சகரானார். பனிதூவிடும் இரவில் கன்னிமைந்தனார் புவி வீசிடும் யேசுவாரவதரித்தார், யேசுவாரவதரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை மாம்சமானாரே, பனிதூவிடும் இரவில் கன்னிமைந்தனார் புவி வீசிடும் யேசுவாரவதரித்தார், யேசுவாரவதரித்தார். தேசனை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஆண்ட்ரியா ஒரு பாடலை பாடுவாங்க. காக்கின்றவர்
குறித்ததான ஒரு ஒரு ஸ்பீச் எப்படின்னு சொல்லிட்டு விவரிக்க போறாங்க. கரெக்ட். நான் இங்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அவருடைய குணாதிசயத்தை குறித்தும் ஒரு சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்னும் தாவீதின் ஒரு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மகனாக பிறந்தார். இயேசு கிறிஸ்து தாழ்மையின் உருவான இயல்பின் அடையாளமாய் முன்னணியில் பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனையாளர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவதாக இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். அவர் பிறப்பில் அதிசயம், அவர் வாழ்க்கையில் மக்களுக்கு செய்த அதிசயங்கள் பல. அவர் இறைப்பிலும் அதிசயம், அவர் உயிர்த்தெழுதலும் அதிசயம். அடுத்ததாக ஆலோசனை கர்த்தர். சங்கீதம் 32:8 உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் கஷ்டமான, இக்கட்டான, சந்தோஷமான வேலையிலும் அவரை நம்பும் போது ஆச்சரியமான ஆலோசனையை அற்புதமாக அதிசயமாக சொல்கிறார். அடுத்ததாக வல்லமையுள்ள தேவன். அவர் உலகத்தில் இருக்கும் போதும் இப்போதும் பலத்த கிரிகளை செய்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். கானா வீட்டு கல்யாணத்தில் அற்புதம், மரித்த லாசரை உயிர்த்தெழுந்த அற்புதம், 5 2 மீனை கொண்ட 5000 பேருக்கு போஷித்த அற்புதம் என 1000 அற்புதங்கள். அடுத்ததாக நித்திய பிதா. சங்கீதம் 92 அவர் உலகத்தை உண்டாக்கும் முன்னே நித்திய பிதாவாய் இருக்கிறார் என்று அழகாக எழுதப்பட்டுள்ளது. கடைசியாக சமாதான பிரபு. யோவான் 47:27 என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இயேசு கஷ்டமான, இக்கட்டான வேளைகளில் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாமும் நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இறுதியாக ஒரு பாடலை பாட போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Praise Lord. Hallelujah.
ஹalleluya. மன்னிக்கவும், ஒரு 20 கூட கேட்டிருக்காங்க. ஒரு வசனம் தம்பி சொல்லுவாங்க, ஜூனியர் ஜின்ஸ். ஹalleluya. Praise God. Hallelujah. Katayan, itu, mulung, kita. ஹalleluya. ஒரு வசனம் சொல்லணும், ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. கர்த்தர் பிள்ளை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக ஒரு பாடல். ஹalleluya. லெனின் பிரதர் அவருடைய மகள் பாடல். Hallelujah.
ரஹ்மான் நன்றாக பாடினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இறுதியாக நம்ம கேரளில் பார்த்தீங்கன்னா நம்மளால கிறிஸ்துமஸ் தாத்தாவை வர வைக்க முடியல. அதனால இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தா வந்திருக்காங்க. ஒரே ஒரு பாடல் கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாங்க. சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Happy Christmas, Christmas தாத்தா. புது துணியோடு அம்மா அப்பா துணியோடு சர்ச்சுக்கு நாங்க போவோமே, baby Jesus பார்ப்போமே. பிரதர் நாகரத்னம். அடுத்ததாக பிரதர் துரை. அடுத்ததாக பிரதர் ஆல்பர்ட். அடுத்ததாக பிரதர் ஜஸ்டின். பிரதர் ஜஸ்டின் எங்க இருந்தாலும் வரும். ஜஸ்டின். அடுத்த ஜெய்சன். பிரதர் ஜஸ்டின். ஜெய்சன். ஆமா, அவரு சண்டை போட்டுட்டே வருவாரு. ஏஞ்சல் ஷீனா. சிஸ்டர் ஏஞ்சல் ஷீனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் இந்த முறை கிறிஸ்துமஸ் நற்செய்தியை அறிவிப்பதற்காக அநேகருடைய குடும்பங்களுக்கு நாம் சென்றோம். அநேகருடைய குடும்பங்களுக்கு சென்றோம். எங்களுடன் பாட வந்த வாலிபர்களுக்கு நம்ம ஒரு பரிசை கொடுக்கணும் நினைச்சிருக்கோம். ஒரு 2-3 பேர் ஊருக்கு போயிருக்காங்க, அதில் வர முடியல. வந்திருக்கவங்களுக்கு இந்த பரிசு நம்ம கூட வழங்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக அசரியா. வின்சென்ட். பிரதர் நாகரத்னம். பிரதர் துரை. பிரதர் பிரவீன். பிரதர் ஜெஸ்டின்.
ஜெய்சன் ஸ்தோத்திரம். ஆல்பர்ட் பிரதர் எப்பவுமே இங்க கூட வருவாங்க. இந்த முறை அவங்களுடைய தாயார் மரித்த காரணத்தினால எங்களுக்கு கூட வர முடியல. அதற்கு ஸ்தோத்திரம். ஒரு சோகமான நிகழ்வு இந்த டிசம்பர் மாதத்தில் அவங்க நடந்துருச்சு. கத்தர் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலும் தேர்தலுமாக இருப்பாராக. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமாக நாங்கள் இந்த கேரள் போன வேளையில நீங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆதரவு கொடுத்தீங்க, டீ கொடுத்தீங்க, காணிக்கையினால எங்களை ரொம்ப உபசரிச்சிங்க. கத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் ஆண்டி வீட்டுல கேரளுக்கு போகிற வேளையில முட்டளவுக்கு மேல தண்ணி, உங்களுக்கு தெரியும் சென்னையில தண்ணி வந்தது. அவங்களோட வீடு மணிமங்கலம் பகுதியில இருக்குது. அந்த இடத்துல சொல்றாங்க தண்ணி இன்னும் வந்துட்டே இருக்கு. அந்த சொம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்ட காரணத்தினால அந்த தண்ணி வந்து கொண்டே இருக்கு.